அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் அலகு 4 மின்னோட்டவியல் பத்தி பார்க்க போறோம். மின்சாரம் அதை பத்தி நம்ம ஏற்கனவே சின்ன வகுப்புகளை படிச்சிருக்கோம். இருந்தாலும் மின்சாரம் அப்படின்னா என்ன? ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டங்களுடைய இயக்கத்தை தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி மின்னோட்டத்துடைய பயன்கள் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதது கிடையாது. கரண்ட் மின்னோட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப இன்றியமையாததாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இப்ப மாறிடுச்சு. வீடுகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரி எங்க பார்த்தோம்னாலும் மின்னோட்டத்தினுடைய பயன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடத்துல நம்ம மின்னோட்டம் பற்றியும் மின்னோட்டத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள் பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வகுப்புக்குள்ள நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மின்னோட்டம் சார்ந்த ஒரு சில அடிப்படை செய்திகளை நம்ம பார்த்தலாம். இவர் இந்த பிக்சர்ல இருக்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் லைட் பல்ப், மின் பல்பை கண்டுபிடிச்சவர். இவருடைய கண்டுபிடிப்புக்கு பின்னாடி தான் நம்ம இந்த அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு கண்டுபிடிப்பு நம்மளுடைய மனித வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. லைட் மட்டும் கிடையாது, டிவி, ஏசி, ஹீட்டர், ஃபேன், இந்த மாதிரி எத்தனையோ மின்சாதனங்கள் நமக்கு தெரியும். அது மட்டும் மின்சாதனங்கள் கிடையாது. டார்ச் லைட், லேசர் லைட்ஸ், இதெல்லாம் கூட மின்சாரத்தால் செயல்படுகின்ற பொருட்கள் தான். ஸோ மின்சாரத்தினுடைய தேவை நமக்கு இன்றியமையாததாக ஆகிவிட்டது. எலக்ட்ரிசிட்டி அதை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. இது என்னென்ன அப்படிங்கறது இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விரிவா சொல்றேன். இப்போ நம்ம டைனமிக் எலக்ட்ரிசிட்டி பத்தி பார்க்கிறோம். டைனமிக் அப்படின்னாலே நகரக்கூடியது, இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அப்படின்னா எதனுடைய இயக்கத்தினால இந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகுது? மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது மின்னூட்டம் கொண்ட துகள்களுடைய இயக்கத்தினால இந்த மின்சாரமானது உருவாகுகிறது. மூவிங் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன? நார்மலி அதை உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மலி காந்தவியல் பாடத்துல நீங்க காந்தங்கள் பத்தி படிச்சிருப்பீங்க. இப்ப காந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முனைகள் இருக்கும் இல்லையா? நார்த் சவுத், வடமுனை தென்முனை. அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ்ல பார்த்தோம்னா இரண்டு சார்ஜஸ் இருக்கு, பாசிட்டிவ், நெகட்டிவ். இப்ப எப்படி காந்தத்தினுடைய ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று விலக்குமோ, எதிரெதிர் முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளுமோ, அதே போலதான் நம்ம இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்ல நேர் மின்சுமை மற்றும் எதிர் மின்சுமை சொன்னோம் இல்லையா? அதுல ஒத்த மின்சுமைகள் ஒன்றை ஒன்று விலக்கும், எதிரெதிர் மின்சுமைகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். ஸோ இது சேம் கான்செப்ட்ல தான் இந்த சார்ஜஸ் செயல்படுது. அப்போ இந்த சார்ஜஸ் தனியா இருக்குமா அப்படின்னா இல்ல, அது கேரியர்ஸா இருக்கும். அதாவது அதை தூக்கிக்க ஒரு பொருள் வேணும். அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்மின் சுமை கொண்டதை புரோட்டான்கள் அப்படின்னும், எதிர்மின் சுமை கொண்ட அணு துகள்களை எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்றோம். இதை அணுக்கள் சொல்றது அணு துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம், அணு துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்மின் சுமை கொண்டதை புரோட்டானும், எதிர்மின் சுமை கொண்டதை எலக்ட்ரான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு உலோகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இந்த அணு துகள்கள், அணுக்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் மெட்டல் திங்ஸ், அலோகங்கள்ல பார்த்தோம்னா அதுல இயக்கம் இருக்காது. சோ அந்த இயங்குகின்ற அந்த மெட்டல்ல இருக்கிற இயங்குகின்ற அணுக்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அதுல இருக்கிற எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்ஸ்னாலதான், அதுவும் ஒரே திசையில் அது நகர்றதுனாலதான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா மின்னோட்டமானது உருவாகிறது, எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகுது. இப்ப அந்த 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 கடத்தி என்னவா இருக்கலாம்? காப்பர், அலுமினியம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோகத்தாலான ஒரு கம்பியா இருக்கலாம். சோ அதுல ஏன் இப்படி ஒரே டைரக்ஷன்ல இயங்குது அப்படின்னா நம்ம எங்கிருந்து அந்த கரண்ட் செலுத்தப்படுகிறதோ அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு காரணம். சோ இந்த மின்னழுத்த வேறுபாடு அங்கிருந்து செலுத்தப்படும் பொழுது அந்த எலக்ட்ரான்கள் ஒரே திசையில மூவ் ஆகுது. அதே மாதிரிதான் டார்ச் லைட்ஸ்லயும், இதுலயும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு செல்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். சோ பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும். அதுல நேர் மின்சுமையிலிருந்து எதிர் மின்சுமைக்கு நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது மின் சுமை கொண்ட துகள்களுடைய இயக்கம் கடத்தியில, அதுவும் எப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல, சோ ஒரே திசையில கடத்தியில நடக்கின்ற மின் சுமை துகள்களுடைய இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்சாரம், மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.